உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் 9840551787. மார்க்கெட் விழுந்ததுன்னா அந்த மார்க்கெட் ஏன் விழுது, எந்த ப்ராப்ளம், இது எதனால இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு, இதெல்லாம் அவங்களுக்கு வந்து கரெக்டாக புரிய வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். என்ன ஃபண்ட்ல போகணுங்கிற ஒரு கரெக்டான ப்ரொஃபஷனல் அட்வைஸ் எடுத்துக்கிட்டா பெட்டரா. ஒரு சேவிங்ஸுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இயர்லியாக பிளான் பண்ணுறது இன்னும் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மிடில் கிளாஸ் ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியும். ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இப்போ எல்லாராலையும் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி க்ரோத் பண்ண முடியாததுனால எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி டெய்லர் கட் ப்ராடக்ட்ஸ் இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நம்ம ஈஸியாக செலக்ட் பண்ணால் அதுல இருந்து பெனிஃபிட்ஸ் வரும். ட்ரம்போட ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்தது, அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து வார் வந்தது, இது எல்லாத்தையும் தாண்டி இந்த ஃபண்டு நிற்குது. ஸோ ஃபர்ஸ்ட் சினாரியோ பேலன்ஸ் ஃபண்ட்ல போட்டதுக்கே நம்மளுக்கு இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு அப்படின்னா இப்போ இருந்து மார்க்கெட் நல்லா இருக்கிற டைம்ல எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டுமே லாங் டேர்ம் போகும்போது ரிட்டர்ன்ஸ் வந்து அவ்வளோ மோசமாக கொடுக்கல, நல்லாவே கொடுத்துருக்கு. திருப்பியும் மார்க்கெட் கீழே இறங்கலாம், கரெக்ஷன் வரலாம், கிராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மியாக. டேபிள் மேட்ல என் வீட்டில் இருக்கு, எதிர் வீட்டில் இருக்கு, பக்கத்து வீட்டில் இருக்க மாதிரி மியூச்சுவல் ஃபண்டும் என் அப்பா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, எங்க அத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, என் சித்தி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, தாத்தா நீ இன்வெஸ்ட் பண்ணியான்னு பேரம் பேத்தி கேட்குற அளவுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் சைங்கிற ஒரு கான்செப்ட் வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு. ஆதன் பிசினஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட துவாரகா கேபிட்டல்ஸ் ஃபவுண்டரும் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருமான ராஜேஷ் வினோத்குமார் அவர்கள் தான் ஜாயின் பண்ணிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். சார் இன்னைக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பற்றி தான் சார் பேச போகிறோம். இப்போ நிறைய ஐடி எம்ப்ளாயிஸ் பார்த்தீங்கன்னா இயர்லி ரிட்டையர்மெண்ட் வந்து பிளான் பண்ணுறாங்க. ஸோ இயர்லி ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்து ஃபயர் கான்செப்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ ஃபயர் கான்செப்ட் அப்படின்னா என்ன சார்? ஃபயர் கான்செப்ட்டுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ரிட்டையர் இயர்லின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஐடி எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும் இல்லை, இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாகவே வந்து அவங்க சீக்கிரமாக முதல்ல இருக்கிற ஜென்ரேஷன் மாதிரி கடைசி வரைக்கும் ஏர்ன் பண்ணி அதை சேமித்து அதுக்கப்புறம் வீடு வாங்குற இந்த கான்செப்ட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வந்து இப்போ அவங்களுக்கு என்னென்னா எக்ஸாக்டாக நம்ம எவ்வளோ சீக்கிரம் ரிட்டையர்ட் ஆகி லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோ என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதுக்கு ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நாட் ஒன்லி ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஜாப் செக்யூரிட்டி இருக்காங்கிறதும் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இப்போ வர இந்த ஏஐ கான்செப்ட்ஸ் இல்லை வர வேறு விஷயங்கள் நிறைய ஹடல்ஸ் வரதுனால நாட் ஒன்லி ஐடி எம்ப்ளாயிஸ், யங் ஏஜ் பீப்புளே 45-50 ரிட்டையர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் ஃபயர் கான்செப்ட் அந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட் ரிட்டையர் இயர்லிங்கிற கான்செப்ட் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ நிறைய பேருக்கு என்ன விஷயம் அப்படின்னா ரிட்டையர்மெண்ட் வந்து 40 இயர்ஸ்க்கு மேலே பிளான் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அந்த 40 இயர்ஸ் மேலே பிளான் பண்ணால் போதுமா? ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே ஒரு சேவிங்ஸுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இயர்லியாக பிளான் பண்ணுறது இன்னும் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 40 இயர்ஸ் வரைக்கும் நம்மளோட கமிட்மெண்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறது யோசிக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்காது. ஏன்னா அவங்களது பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ் வரும்போது ஃபஸ்ட்டு சைல்டு எஜுகேஷன் இருக்கும், அப்புறம் சைல்டோட மேரேஜ் ப்ரிஃபரன்ஸ் வரும். இந்த ப்ரிஃபரன்சஸ்லாம் எமோஷ்னலி பேரண்ட்ஸ் வந்து அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் தருவாங்களே தவிர அவங்களோட எமோஷன் மேலே எப்போவுமே அவங்க இம்பார்ட்டன்ஸ் தரதில்லை. ஸோ 40 இயர்ஸ் மேலே பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, பண்ணுறதுங்கிறது நல்லது. ஆனால் இயர்லியாக எவ்வளோ பிளான் பண்ணுறோமோ அவ்வளோ இயர்லியாக நம்மளுக்கு வந்து இது வந்து ரீச் ஆகும். இன்ஃபேக்ட் இப்போ சொல்ல போனால் 7 வயசு குழந்தையிலேருந்து 10 வயசு குழந்தையிலேருந்தே இப்போ இருந்து அவங்களுக்கு சேமிக்கிறத பற்றி நம்ம பேச ஆரம்பிச்சுட்டு ஜென்ரேஷன் வந்தாச்சு. முதல்ல குழந்தைங்களுக்கு எப்படி உண்டியில் காசு போட்டுட்டு அந்த உண்டியை எடுத்து அவங்க பிரித்து பார்ப்பாங்களோ இப்போ அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை அவங்க ரீவேல்யூ பண்ணுறதுக்கு டெய்லி நம்ம சான்ஸ் தர மாதிரி இப்போ நாலேஜ் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க்கு சரியான ஏஜ்னா என்ன சார் ஏஜ்? சரியான ஏஜுங்கிறது நம்ம விஷயமே இல்லை. ஆனால் 60 வயசுலேயும் ரிட்டையர் ஆகி அதுக்கப்புறம் வருமானம் ஈட்டக்கூடிய அளவுக்கு ஒருத்தர் வந்து ப்ரிப்பேர் ஆகலாம். இல்லை நம்ம வந்து இயர்லியாக ரிட்டையர் நம்ம நிறைய சம்பாதிக்கிறோம், இதில் வந்து எல்லாமே செலவு பண்ணாமல் நம்மளால் எவ்வளோ மேக்ஸிமம் இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ, அதாவது ஒருத்தர் அவரோட வருமானத்தில் இருந்து 20% அட்லீஸ்ட் எடுத்து வச்சா அவர் ஓகேவான ஆவரேஜ் இன்வெஸ்டர் சேவர். 30% to 40% பண்ணால் அவர் ஒரு நல்ல சேவர். 50% மேலே அவரோட இன்கம்லேருந்து அவர் சேவ் பண்ணுறாரு அப்படின்னா ஹீஸ் அ பெஸ்ட் சேவர். ஆனால் 50% நிறைய பேர் பண்ணுறதில்ல, ஏன்னா ஆல்ரெடி அவங்க இஎம்ஐ கமிட்மெண்ட்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ அது நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் சில பேர் வந்து அப்பவும் பிளான் பண்ணி இப்போ என்னோட வருமானம் இருக்குது, என் மனைவியோட வருமானம் இருக்குது, 2 வருமானம் வரும்போது அந்த 2 வருமானத்தையும் சேர்த்து என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை எவ்வளோ பெட்டராக நான் பிளான் பண்ண முடியுமோ அது பண்ணலாம். நார்மலாக ஒருத்தர் ரிட்டையர் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆகணும் எனக்கு எவ்வளோ சார் கார்பஸ் வேணும்னு கேட்பாங்க. அந்த கார்பஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எனக்கு என்ன செலவு இருக்கோ வருஷத்துக்கு, ஒரு உதாரணத்துக்கு மாசானா எனக்கு 1 லட்ச ரூபா செலவாகுதுன்னா
எனக்கு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 12 லட்ச ரூபா செலவாகுது. இப்போ இந்த 12 லட்ச ரூபாவோட 25 மடங்கு, அதாவது ஒரு 3 கோடி ரூபா என்கிட்ட இருந்தா, இந்த 3 கோடி ரூபா எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளோட இன்றைய செலவுலாம் வந்து பார்த்தீங்கன்னா 7% இன்ஃப்ளேஷனில் ஏறிட்டே போகும். அப்படி ஏறிட்டே போகும்போது நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக இந்த 3 கோடி ரூபா கார்பஸ் இருந்தால், அந்த 3 கோடி ரூபா வந்ததுக்கப்புறம் அவர் மாதம் எக்ஸ்பென்சஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணார்னா அவர் ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை அடுத்த 20 வருஷத்துக்கு நல்லா வாழலாங்கிறது என்னோட கருத்து. ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ்க்கு வந்து இது கொஞ்சம் கஷ்டமான இது இல்லையா சார்? ஸோ மிடில் கிளாஸ் ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியும். மிடில் கிளாஸ் எப்படி ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு தே ஹாவ் ஷுட் ஹாவ் அ ஃபஸ்ட் ஸ்டெப். என்னன்னா, அவங்க ஃபஸ்ட்டு சேமிக்க ஆரம்பிக்கணும். ஒன்று. ரெண்டாவது, இப்போ இருக்கிற மென்டாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்ஸ் ஓரியன்டாக பார்க்குறாங்களே தவிர டிசிப்ளின் ஓரியன்டாக இல்லை. நம்ம நிறைய விஷயத்தில் பார்த்தோம் அப்படின்னா, கிருஷ்ணா சொன்ன மாதிரி தான் கீதையில், கடமையை செய் பலனை எதிர்பார்க்காது அப்படிங்கிறத அவர் சொன்ன அர்த்தம் வந்து வேற. பலனை எதிர்பார்க்காதுன்னா ரிசல்ட் தானாக வருங்கிறது தான் அர்த்தம், பலனை எதிர்பார்க்காதுன்னு அவர் சொல்லலை. ஸோ அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு டிசிப்ளின் ஆகும். ஒரு 20 வருஷத்துக்கு நம்ம யாராக இருந்தாலும் எந்த வயசில் ஆரம்பிக்கும், இப்போ 20 வயசில் வேலைக்கு போகிற ஆள் 20 வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு வைங்களேன், 20 வருஷத்துக்கு கன்சிஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணார்னா அது ஒரு மிடில் கிளாஸோ லோயர் கிளாஸோ யாராக வேணால் கூட நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு இளநீ கடைக்காரர் கூட இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, ஒரு காஃபி ஷாப்பில் இருக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம எங்கேயாவது ஃபேமஸான ஹோட்டல் போய் அங்கே சர்வ் பண்ணுறாங்களே, அந்த சர்வர்ஸ் கூட எஸ்ஐபி பற்றி பேசுகிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ரீச் இருக்கும்போது டிசிப்ளின் மட்டும் இருந்தது, கன்சிஸ்டண்ட்டாக நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 1000 ரூபா எஸ்ஐபியில் ஸ்டார்ட் பண்ணுறவங்க அடுத்த வருஷம் 2000 ஆக்கலாம், 3000 ஆக்கலாம், 40,000 ஆக்கலாம், 30,000 ஆகலாம். ஸோ கண்டிப்பாக அந்த கார்பஸ் நம்மளுக்கு கிரியேட் ஆகிடும். இப்போ லாங் டேர்ம் ரிட்டையர்மெண்ட்க்கு வந்து பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ 25 இயர்ஸ் வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒருத்தர் பிளான் பண்ணுறாரு அப்படின்னா எந்த மாதிரி சார் சூஸ் பண்ணலாம்? மியூச்சுவல் ஃபண்ட் போகலாமா, இல்லை ட்ரெடிஷனல் மெத்தட்ஸ், அதாவது எஃப்டி, ஆர்டி, பேங்க் இப்படி போகலாமா, இல்லை எப்படி சார் போகணும்? கரெக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ரிட்டர்ன்ஸ் தரதுக்கு வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும், இது நம்ம ட்ரெடிஷ்னல்ஸாக இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் இல்லை வந்து எஃப்டி இதெல்லாம் போனோம் அப்படின்னா 7% சேஃபர் ரிட்டர்ன்ஸ் தராங்க. ஆனால் இன்ஃப்ளேஷன் ரேட்டோடு அது மேட்ச் ஆகுதான்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை. அப்போது அந்த இன்ஃப்ளேஷன் ரேட்டை மேட்ச் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை தான் நம்ம செலக்ட் பண்ணணும். அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இப்போது எல்லாராலையும் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி க்ரோத் பண்ண முடியாததுனால எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி டெய்லர் கட் ப்ராடக்ட்ஸ் இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நம்ம ஈஸியாக செலக்ட் பண்ணால் அதுலேருந்து பெனிஃபிட்ஸ் வரும். என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, அதில் ஈக்விட்டியில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு நார்மலான பேலன்ஸ் ஃபண்டு எடுத்து டஃப்பான டைமாக இருந்தாலும் அந்த பேலன்ஸ் ஃபண்டு நல்லா ஒர்க் அவுட் கொடுத்துட்ருக்கு, அதில் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக 20 to 25 இயர்ஸ் நம்ம அதை பண்ணிட்டு வந்தோம்னாவே நம்மளோட வேலை என்ன, டிசிப்ளின்டாக அதை ஃபாலோ பண்ணுறது தான். அதை மட்டும் நம்ம பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக வர வேண்டிய ரிசல்ட் வருது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம், நிறைய பேர் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, மார்க்கெட் நடுவில் கிராஷ் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும், இல்லை வந்து நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக எரர் வந்துட்டால் என்ன பண்ணுறது, நம்மளுக்கு அது தெரியாது. அப்படி இருக்கிறவங்க ஒரு ப்ரொஃபஷனலை ஒரு கைடன்ஸாக எடுத்துக்கிட்டு, நான் அவங்கள ஆன்லைனில் எதுவும் பண்ணாமல் ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கவங்ககிட்ட கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணாவே ரிசல்ட்ஸ் தானாக வரும். இதில் நடுவில் மார்க்கெட் கிராஷில் நிறைய தடவை வந்திருக்குங்கிறாங்க. நம்ம இதை வந்து ஒரு ரிவர்ஸ் கால்குலேஷன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த லாஸ்ட்டு 20-25 வருஷத்தில் வஸ்டான சினாரியோ இருந்தது பார்த்திங்கன்னா 2008 வந்து என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் வந்து 50% மேலே சரிஞ்சிச்சு. ஸோ இப்போ இதே ரிவர்ஸ் கால்குலேஷன், நான் 25 மடங்கு நம்மளுக்கு காசு இருக்கணும் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் நான் சொன்ன சினாரியோவை நம்ம 2008 ஆரம்பிச்சிருந்தோம்னா, அதாவது எப்போ மார்க்கெட் 2008 விழுந்ததோ அப்போ ஆரம்பிச்சிருந்தோம் அப்படின்னா, ஒரு கோடி ரூபா போட்டு ஆரம்பிச்சிருந்தோம்னா, அன்னைக்கு அவரோட தேவை வந்து அந்த 1 கோடி ரூபாய்க்கு மாதம் போட்டுட்டு மாதம் அவர் 35,000 எடுக்கிறார். ஒருத்தர் அப்போ ரிட்டையர் ஆகிட்டாரு, 1 கோடி ரூபா போட்டு அப்புறம் எடுக்கிறாரு. மார்க்கெட் அப்போ தான் விழுந்தது, கரெக்டுங்களா? விழுந்த நேரத்தில் அவர் 1 கோடி போட்டிருந்தாருன்னா இது வரைக்கும் 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட அவர் 14 வருஷம் எடுத்திருப்பார், 15 வருஷம் எடுத்திருப்பார், 16 வருஷம் எடுத்திருப்பார். கிட்டத்தட்ட அவர் போட்ட 1 கோடிக்கு 1,26 லட்ச ரூபா அவர் எடுத்திருப்பார் மாதம். இது 1,26 லட்சம் எப்படின்னா, இந்த வருஷம் நான் எவ்வளோ எடுக்கிறேனோ அடுத்த வருஷம் அதுக்கு 7% ஜாஸ்தியாக எடுப்பேன், அதுக்கு அடுத்த வருஷம் அதுக்கு 7%. இன்ஃப்ளேஷன் கூடுதுன்னு நான் சொன்னேன் இல்லையா? அப்போ இதெல்லாம் போக 1,26,000 அவர் வித்ட்ரா பண்ணது போக இன்றைக்கி அவர்கிட்ட 2.25 கோடி இருந்திருக்கும். இதுக்கு நடுவில் அந்த மார்க்கெட் அந்த வருஷம் விழுந்தது இல்லையா, நான் போட்ட அடுத்த 3 மாதத்தில் மார்க்கெட் விழுந்துருச்சு. 1 வருஷம் கழிச்சு என் ஃபண்டு வேல்யூ பார்த்தா நான் எடுத்தது போக என் 1 கோடி ரூபாங்கிறது 48 லட்சமாக இருந்தது. நான் சொல்கிற ஃபஸ்ட்டு சினாரியோவில்,
ரைட்டா? அப்படியே அதை டிசிப்ளினாக ஒருத்தர் ஃபாலோ பண்ணி வச்சிருந்தாவே இன்னைக்கு அவருக்கு 1,26,00,000 எடுத்தது போக 2.25 கோடி இருக்கு. புரியுதுங்களா? நான் சொல்றது வஸ் சினாரியோ. இதுக்கு நடுவில் கோவிட் வந்து அப்போ ஒரு 38% விழுந்திருக்கு மார்க்கெட். அதுக்கப்புறம் நடுவில் நிறைய வந்தது, டிஹெச்எஃப்எல்லோட ப்ராப்ளம் வந்தது, இப்போ வந்து ட்ரம்போட ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்தது, அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து வார் வந்தது. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த ஃபண்டு நிற்குது. ஸோ ஃபர்ஸ்ட் சினாரியோ பேலன்ஸ் ஃபண்டில் போட்டதுக்கே நம்மளுக்கு இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு அப்படின்னா, இப்போ இருந்து மார்க்கெட் நல்லா இருக்கிற டைமில் இதை விட பெட்டர் ஃபண்டை நம்ம செலக்ட் பண்ணி போட்டு அதில் நம்ம ரிட்டர்ன்ஸ் எடுத்தோம்னா அடுத்த 20 வருஷம், இப்போ இருக்கிற 20 வயசு ஆளாக இருக்கட்டும், 25 வயசு ஆளாக இருக்கட்டும், 40 வயசு ஆளாக இருக்கட்டும், யார் வேணாலும் பிளான் பண்ணலாம். ஓகே, நீங்கள் சொன்னது பார்த்து நிறைய சினாரியோஸ் வந்து சொன்னீங்க. ஸோ இவ்வளோ சினாரியோஸும் டேக்கிள் பண்ணி இன்வெஸ்டர்ஸ் இருக்கிறது கஷ்டம் இல்லை சார்? கரெக்ட் தான். அதுக்கு தான் நம்மளை என்ன மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து டெடிக்கேட்டடாக இந்த மாதிரி பிளான்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த பிளானை நம்ம ஃபாலோ பண்ணால் போதும். ஸோ ஒரு இன்வெஸ்டருக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவர் எங்கேயுமே டைவர்ட் ஆகாமல் ஹேண்ட் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும். மார்க்கெட் விழுந்ததுன்னா அந்த மார்க்கெட் ஏன் விழுது, எந்த ப்ராப்ளம், இது எதனால் இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு, இதெல்லாம் அவங்களுக்கு வந்து கரெக்டாக புரிய வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அப்படி இருந்ததுன்னா அவங்க அதை பற்றி கவலையே பட தேவையில்லை. இப்போ நம்ம ஒரு மூவி போகிறோம், ஒரு மூவியை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம் இதுதான் பார்க்கணுன்னு, அது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு ரிசல்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக் வரும். ஆனால் இது மூவி அளவுக்கு இது வந்து ஈஸி கிடையாது. ஸோ நம்ம வந்து எங்கே போகணும், யார் என்ன ஃபண்டில் போகணுங்கிற ஒரு கரெக்டான ப்ரொஃபஷனல்கிட்ட அட்வைஸ் எடுத்துக்கிட்டால் பெட்டராக இருக்கும். ஓகே, ரிட்டைர்மெண்ட் பிளானிங்கான அவேர்னஸ் எப்படி சார் இருக்குது? ஏன்னா எல்லாரும் ரிட்டைர்மெண்ட் பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? கரெக்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான். ரிட்டைர்மெண்ட் பிளானிங்கோட அவேர்னஸ் ஏன் இப்போ வந்து ஜாஸ்தி ஆகுதுன்னா, நிறைய பேருக்கு அவங்களோட ஜாப் செக்யூரிட்டி ப்ராப்ளமாக இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க தன்னோட ஜாப் செக்யூரிட்டி பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நாட் ஓன்லி ஐடி ஃபீல்டு, நிறைய இடத்துல சீக்கிரமாக எத்தனை நாள் இதே மாதிரி ஓடிட்டே இருக்க முடியும் அப்படின்னு நினைப்புலாம் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு இருக்குது. அப்போனா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உள்ளே வந்த உடனே முதல்ல மாதிரி இல்லாமல் அவங்களோட சேலரி 50,000 ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா எடுத்த உடனே 20,000 to 15,000 அவங்க சேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இந்த மென்டாலிட்டி பார்த்தீங்கன்னா இன்னும் ஜாஸ்தி ஆகணும்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ வந்து ஒரு 100 பேர் இருக்காங்க அந்த மாதிரி அப்படின்னு சேலரிட் ஆகுறாங்கன்னா ஒரு 15 to 20% தான் இந்த மாதிரி லாங் டேர்ம் ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கை இயர்லியாக பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்க பேரண்ட்ஸ் ஏற்கனவே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் பண்ணி அவங்களோட க்ரோத்லாம் நல்லா இருக்கவும் அதை பார்த்து தான் அவங்களோட சன் இல்லை டாட்டர்ஸ் வந்து மோட்டிவேட் ஆகுறாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொரு பேரண்ட்டும் தன்னோட 10 வயசு குழந்தைக்கே ஃபினான்ஷியல் எஜுகேஷன் கொடுத்து ரிட்டையர்மெண்ட் பிளானிங்லேருந்து சைல்டு எஜுகேஷன்லேருந்து எல்லாமே இயர்லியாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ எப்படி இருந்தாலும் இஎம்ஐன்னு ஒன்று எடுத்து வைக்கிறோம், ரெண்ட்டுன்னு எடுத்து வைக்கிறோம், ஸ்கூல் ஃபீஸ்ன்னு எடுத்து வைக்கிறோம். இதோட ஒரு கமிட்மெண்ட்டாக ஒரு ரிட்டையர்மெண்ட் காப்பர்ஸ்னு ஒரு ஃபண்டு தனக்காக எடுத்து வச்சே ஆகணுங்கிற கட்டாயம் ஒரு நாள் வரும். எல்லாருக்கும் இது தேவை தெரியும், அது கரெக்டாக இருக்கும். ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணும்போது எந்த மாதிரி ரிஸ்க்கெல்லாம் சார் கவனிக்க வேண்டியது இருக்குது? கண்டிப்பாக. இப்போ ரிஸ்க்குன்னு நீங்கள் சொன்னதுனால ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு பஸ்ஸில் போகிறோம், அந்த டிரைவர் பேர் நம்மளுக்கு தெரியுதா? இல்லை. டிரைவரோட எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சு போகிறோமா? இல்லை. ஆனால் அந்த பஸ்ஸில் நம்ம பயணிக்கிறோம். அந்த பஸ்ஸு நம்மளை 99 டைம்ஸ் சேஃபாக கொண்டு போய் சேர்த்துருது. 1 டைம் அந்த எரர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தான் மார்க்கெட். நாட் ஓன்லி பஸ், ஒரு ஃப்ளைட்டில் போகிறோம், அந்த பைலட் பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டா நம்ம ஏறுறோம். இல்லை, அந்த பிராண்டுங்கிறது, அந்த ஃப்ளைட்டோட பிராண்டுங்கிறது நம்மளுக்கு தெரியும், அது நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. அதை தாண்டி ஆக்சிடென்ட்ஸ் ஆகலாம், ஆனால் அந்த அளவுக்கு ரிஸ்க் இந்த மார்க்கெட்டில் இல்லை. ஸோ ரிஸ்க் இல்லாமல் எந்த இடமும் இல்லை நம்மளுக்கு. ஸோ நம்ம அப்படி இருக்கும்போது நம்ம இந்த ஃபண்டை செலக்ட் பண்ணலாமா கூடாதா, அதுக்கு தான் ஒரு ப்ரொஃபஷனல் கூட வச்சுருக்கோம். அதே மாதிரி எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸுமே லாங் டேர்ம் சினாரியோ, நம்ம பேசுகிறது எல்லாமே 15 years 20 years பிளானிங் தான் பேசுகிறோம். எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டுமே லாங் டேர்ம் போகும்போது ரிட்டர்ன்ஸ் வந்து அவ்வளோ மோசமாக கொடுக்கல, நல்லாவே கொடுத்துருக்கு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு வஸ் சினாரியோக்கு ஒரு 14%, ஒரு பெஸ்ட் சினாரியோக்கு ஒரு 22% ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ இந்த பேண்டுக்குள்ளே நம்ம போடுற அந்த ஃபண்டு எங்கே வேணாலும் சூட் ஆகலாம். அது நம்ம எடுக்கிற ஃபண்டை பொறுத்து வருது. ஸ்மால் கேப் எடுக்கிறோமா, மிட் கேப் எடுக்கிறோமா, இல்லை ஒரு ப்ரொஃபஷனல் வந்து பேலன்ஸ் ஃபண்டை சொல்லுவார். ஸோ அதை பொறுத்து மாறும். ஆனால் ரிஸ்க் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஒரு 2008 மாதிரி, ஒரு 2020 மாதிரி கோவிட் சினாரியோ வரலாம், இல்லை வார் சினாரியோ வரலாம், 2024 மாதிரி, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரதான் செய்யும். ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா, மார்க்கெட்டில் லிக்விடிட்டி நிறையா இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டோட லிக்விடிட்டி எஸ்ஐபி மூலமாக உள்ளே வர ஃபண்டே பார்த்தீங்கன்னா 25,000 கோடி வந்துட்டு 26,000 கோடி வந்துட்டுருக்கு. ஸோ அந்த லிக்விடிட்டி இருக்கும். மார்க்கெட் இறங்கும் போது அது திருப்பி ரீஇன்வெஸ்ட் ஆக திருப்பியும் மார்க்கெட் கீழே இறங்கலாம், கரெக்ஷன் வரலாம், கிராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மின்னு நான் நினைக்கிறேன்.
ஓகே, இப்போ நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் என்னதான் சொன்னாலும் கூட சில பேரோட மைண்ட் செட் வந்து ரிட்டர்ன் கூட எனக்கு பெருசா வேண்டாம், இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணாலும் பரவாயில்ல, நான் வந்து ட்ரெடிஷனல் மெத்தட்ஸ்ல ஸ்டிக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஃப்டி பேங்க் இதுலயே போஸ்ட் ஆஃபீஸ்லயே வந்து இருக்கிறாங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? இது கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நம்ம இதே ஒரு 10-15 வருஷம் முன்னாடி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12% இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க எஃப்டி. மெதுவாக அது 9 ஆச்சு, 8 ஆச்சு. இப்போவும் நிறைய சீனியர் சிட்டிசன்ஸோட மைண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 8.25% போதும்னு நினைக்கிறாங்க. ஸோ 8.25% போதும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ட்ரெடிஷ்னல் பிளான் வந்து சூட் ஆகும். ஆனால் ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும், நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிட்டர்ன்ஸ் வேண்டான்னு நினைக்கிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரிட்டர்ன்ஸ் குறைஞ்சிட்டு வருது. 7%, இப்போ 6.5%, 6.25%. இப்போ இந்த இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணலாம்னு பரவாயில்லங்கிற இப்போ சொல்கிறாங்க. ஆனால் 2 வருஷம் கழிச்சு அந்த ரிட்டர்ன்ஸ் பார்க்கும்போது தானாக அவங்க வேறு ஆப்ஷன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த சொல்லுவாங்களே டேபிள் மேட்டில் என் வீட்டில் இருக்குது, எதிர் வீட்டில் இருக்குது, பக்கத்து வீட்டில் இருக்க மாதிரி மியூச்சுவல் ஃபண்டும் என் அப்பா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, எங்கள் அத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, என் சித்தி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, தாத்தா நீ இன்வெஸ்ட் பண்ணலையான்னு பேரன் பேத்தி கேட்குற அளவுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் சகிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கண்டிப்பாக அந்த மென்டாலிட்டி சேஞ்ச் ஆகும். பட் அப்படி ஆகலைன்னு இருக்கிற கிளைண்ட்ஸ்க்கு நம்ம எதுவுமே ஹெல்ப் பண்ண முடியாது. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கவனிக்க வேண்டியது அவசியமா, இல்லை அப்படியே விட்டு அது 2% தான் அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு? ஓகே, நம்ம எந்த ஒரு தொழில் செய்கிறதுக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு சார்ஜஸ்ன்னு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். தொழில் செய்கிறதுக்கு இல்லை, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அயன் பண்ண தெரியும். ஆனால் நம்ம ஒரு அயன் மேன் வச்சு 10 ரூபாயோ 20 ரூபாயோ 15 ரூபா சட்டை கொடுத்து நம்ம அயன் பண்ணுறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அவரோட காசு மிச்சப்படுத்துறதுக்கு இல்லை, டைம் வந்து கன்சியூம் ஆகுது. அந்த டைமை இன்னொருத்தருக்கு கொடுக்கலாம், அதில் இன்னொருத்தருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது. இவ்வளோ விஷயம் இருக்குது அதில். சாதாரண ஒரு சட்டைக்கே நம்ம இவ்வளோ பார்க்குறோம். இப்போ ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் வாங்குகிறோம், அதை நாமளே ஓட்டிட்டு நம்மளே வேலை பார்த்துட்டு நம்மளே எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தால் அதை நம்மளால் மேனேஜ் பண்ண முடியாது. அதுக்கு தான் ஒரு டிரைவர் வைக்கிறோம், அதுக்கு நம்ம ஒரு சார்ஜஸ் கொடுக்குறோம். அதே மாதிரி தான் நம்மளோட ஃபண்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு கொடுக்கப்படுற ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, ஒரு ஏஎம்சிக்கு ஒரு அதை மேனேஜ் பண்ணுற ஒரு ஏஎம்சிக்கோ, அதில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ்க்கோ, இல்லை அதை மேனேஜ் பண்ணுற எங்களை மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ்க்கோ அதுலேருந்து தான் சார்ஜஸ் போகுது, அதுலேருந்து தான் வந்து பே அவுட் போகுது. ஸோ அது ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் தான். எண்ட் ஆஃப் த டே நம்ம இவ்வளோ க்ரோத் பேசுகிறோம் இல்லையா, அந்த சார்ஜஸ் எல்லாம் போக தான் அந்த க்ரோத் அவங்களுக்கு கிடைக்குது. கரெக்டுங்களா? ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் என்கிட்ட வந்து ஒரு 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 5 years கழிச்சு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 14% ரிட்டர்ன்ஸ் வந்திருக்குன்னா அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாமே போக உங்களுக்கு இருக்கிற நெட் தான் 14%. கரெக்டுங்களா? இப்போ அது 14%ல 2% லாஸ் பண்ணி மைனஸ் பண்ணி 12% தரல. நம்மளுக்கு 8% எஃப்டியை விட எல்லா சார்ஜஸும் போக ஒருத்தர் 12% கொடுத்தாவே சேஃப் தானே. அப்போ அதை நம்ம மெயின்டைன் பண்ணுறது தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்க்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அதனால் நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு கருத்துன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், புதுசாக ஒரு ரிட்டைர்மெண்ட் பிளான் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய அட்வைஸ் தான் என்ன சார் சொல்லுங்கள்? கரெக்ட். ஃபர்ஸ்ட் அவரோட ஏஜ் நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு 25ல் ஒருத்தர் ஆரம்பிக்கிறாரா, 30ல் ஆரம்பிக்கிறாரா, இல்லை 35ல் ஆரம்பிக்கிறாரா, 40ல் ஆரம்பிக்கிறாரான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த நான் சொன்னேன் அந்த கார்பஸ் கிரியேட் பண்ண போகிற ஃபண்டை நம்ம வந்து தாராளமாக சஜஸ்ட் பண்ணலாம். இல்லை ஒரு இப்படி இது ஒரு மெத்தட் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு வகையில் அவர் என்னால் 20,000 இப்போதைக்கு நான் பண்ண முடியும்னு சொன்னால் அதை ஒரு 5 ஃபண்டாக பிரிக்கலாம். அவரோட அவசர தேவைக்கு ஒரு எஸ்ஐபி, அதாவது அடுத்த 2 வருஷத்தில் ஏதாவது ஒரு திடீர் தேவை, ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது தேவை இருக்கலாம். அடுத்தது 2வது, அடுத்த 5 வருஷத்தில் 10 வருஷத்தில் என் பையனோட படிப்புக்கு வேணும். 3வது, நான் ஒரு வீடு வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன், அதுக்கு வேணும். 4வது, என்னோட கடன் சுமைகள் இதெல்லாம் இருக்குது, அதுக்காக ஒரு அமௌண்ட். லாஸ்ட்டாக ரிட்டையர்மெண்ட்டுக்கு வரும். இது மாதிரி 5-6 பிடிச்சி ஒரு டிஃப்ரெண்ட் சினாரியோவாக பிரித்து 6 எஸ்ஐபியாக போட்டு வச்சு திடீர்னு அவருக்கு அந்த தேவை வரும்போது அதை எடுத்து கொடுக்கலாம். இந்த தேவையிலையும் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டோம்னா அவரோட ஹெல்த் எக்ஸ்பென்சஸை நம்ம தாராளமாக குறைக்க முடியும். தேவையில்லாத எக்ஸ்பென்சஸை நம்ம ஆப்ஷனல் எக்ஸ்பென்சஸ்ன்னு இருக்குது, அதெல்லாம் இப்போ கார் வாங்குறது கார் தான் வாங்கணும், அதுக்கு நான் ஹை எண்ட் போகாமல் அந்த காரில் என்னோட பாதி செலவை குறைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கிளைண்ட்டோட மென்டாலிட்டி பொறுத்து அவங்களுக்கு நம்ம சஜஷன் கொடுக்கலாம். ஓகே சார், என்ன ஃபண்டில் போடலாங்கிறது. ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க, ரொம்பவே நன்றி சார். தேங்க்யூ மேடம், வணக்கம்.